இப்போ லக்னாதிபதி லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கார்? லக்கணத்துக்கு சந்திரன் எத்தனாம் இடம்? ராசி. அப்போ சந்திரன் அப்படின்னாலே சந்திர பகவான்னா மனோகாரகன். லக்கணங்கிறது சூரியன், மனோகாரகன், அதாவது உடல் காரகன், உயிர் காரகன். சந்திரங்கிறவர் மனோகாரகன். இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. இயற்கையாகவே அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. அவங்க மேலே கோவப்படுறதோ டென்ஷன் ஆகிறதோ புரோசனம் இல்லை. ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, குடும்பத்தரசி இருக்கிறாங்க அப்படின்னா குழப்பமாகவே பேசுவாங்க, குழப்பமாகவே நடந்துக்குவாங்க. ஒரு வேலையை குழப்பமாகவே செஞ்சு முடிப்பாங்க. ஒரு சாப்பாடு போகிறதுல சரி, சமையல் பண்ணுறதுலையும் சரி, குழப்பமாகவே இருக்கும். அவங்கள மாற்ற முடியுமானா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணம் ராசி ஒன்றா இருக்கிறாங்க பாருங்க. லக்கணம் ராசி ஒன்றா இருக்கிற தம்பதியர்கள் பார்த்திங்கன்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு லக்கணத்தில் சந்திரன் இருக்கார். ராசி லக்கணம் ஒன்று. அப்போ சில அதாவது கட்டுப்பாட்டில் 2 குடைமை நட்சத்திரத்தில் அந்த சந்திர பகவான் இருந்தாருன்னா குழப்பமான மனநிலையே வராது. அந்த பொண்ணு சொல்கிறபடி தான் அந்த கணவர் கேட்பார். அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்கும், குடும்பத்துக்கே நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கு வருமானத்தை கொடுக்கும், வெற்றி அடையும். ஆனால் அதே நேரத்துக்கு அந்த லக்கண ராசி ஒன்றா விழுந்து ராசி அதாவது சந்திர பகவான் சரியில்லாத நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சுங்க, அந்த பொண்ணு சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்கிறது புறமே குழப்பமாகவே இருக்கும். எடுக்கிற முடிவு பூரா குழப்பமாக இருக்கும். டக்குன்னு நீ தள்ளி உரம் நெல் அப்படிம்பாங்க ஃபேமிலியில். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப சடைஞ்சு போயிடும். நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு லக்கணத்திலே லக்கணம் ராசி ஒன்று, சந்திர பகவான் நிற்கிற நட்சத்திரம் சரியில்லை, குழப்பமாக தான் நடந்துக்கிறாங்க, குழப்பமாக தான் போவாங்க. குழந்தை பாக்கியத்துலாம் அதில் அந்த குறை இருக்காது. ஆனால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, யதார்த்தமாக ஒரு புரியாத மாதிரியே இருந்துக்குவாங்க. கோவம் மட்டும் பயங்கரமாக வரும், ஸ்பீடாக வரும், சுறுசுறுன்னு. எதுக்கு வருதுன்னே தெரியாது. அதான் ஒன்று, அவங்க பூராமே குழப்பமாக நடந்துக்கிறாங்க. யார் ஃபேமிலியில் ஒன்று சொன்னாலும் அவங்களுக்கு கோவப்படுறாங்க. நீங்கள் எல்லோரும் செய்கிறது நல்லா இருக்குறீங்க, நான் சொல்கிறது மட்டும் நான் செய்கிறது, நான் பிடிக்கிறது நீங்கள் சரியில்லை, நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கோவிச்சுக்கும். அது என்ன காரணம் தெரியுங்களா? லக்கணம் ராசியாக விழுகுது. அந்த ராசியை லக்கணத்தை சனி பார்த்தாலோ, 3, 7, 10 பார்வையை பார்த்தாலோ, 3ஆம் பார்வையை பார்க்கும்போது ரொம்ப அக்குருட்டான வேலைகளை செய்வாங்க. 7ஆம் பார்வையை பார்க்கும்போது ஒரு நார்மலாக இருப்போம். 10ஆம் பார்வையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நார்மலாக வரும். இதுதான் அதனுடைய பார்வை. சரிங்க, ராகுக்கு இது பார்க்குதா, பாவகிரகம் பார்க்குதா? இப்போ ஒரு மனித லக்கணத்துக்கு இப்போ மகர லக்கணம், கும்ப லக்கணம் 2 குடம் யாருங்க? கும்ப லக்கணத்துக்கு 2 குடம் குருவா? 2 குடையும் குரு. அப்போ இந்த சுபகிரகமாக இருந்தாலும் சரி, பாவகிரகமாக இருந்தாலும் சரி, அந்த பார்வை விழுகும்போது மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த சந்திரனை சுபகிரகம் பார்க்கும்போது அந்த பொண்ணு தெளிவான முடிவெடுக்கும், தெளிவாக இருக்கும், எதையுமே நல்லா பேசும் செய்யும். ஆனால் அந்த சந்திரனை பாவகிரகம் பார்க்குதுன்னு வச்சுங்க, இப்போ சனி பவன் பார்க்குறான்னா மந்தகாரகன், வேலை உருப்படியாக செய்யாது, போய் தூங்கிக்கிட்டே இருக்கும், எழுப்பி தான் ஒன்று சொல்லணும், எந்திரிச்சாலும் அந்த வேலையை செய்யாது. இந்த மாதிரி சொல்லும்போது குடும்பத்தில் பிரச்சனை வருமா வராதா? இது தாங்க காரணம். அப்போ சந்திர பகவானை பாவகிரகம் பார்க்குதா, சுபகிரகம் பார்க்குதா, என்ன லக்கணத்தில் இருக்கார், காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம், எந்த லக்கணத்தில் இருக்கார், எந்த லக்கணத்தில் காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமா அந்த ராசி விழுகுது, காலபுருஷனுக்கு எத்தனாம் இடமா லக்கணம் விழுகுது, அதெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்தால் தான் ஒரு தம்பதியர்கள் எப்படி வாழ்கிறாங்க, வாழ தெரிஞ்சு வாழ்கிறாங்களா, இயற்கையாகவே அவங்களுக்கு அவ்வளோதானா புத்தி, வேணும்னே அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கலாம் தெளிவான முடிவு எடுக்கலாம். எடுத்தோடனே ஒருத்தர் தவறான ஒரு வார்த்தையும் பேச முடியாது. சந்திரன் நிற்கிற இடத்த எந்தெந்த பாவகிரகம் சுபகிரகம் பார்க்குற அளவுக்கு தான் அந்த சாதகர் நடந்துக்குவார். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, சாதகம் தெளிவாக சொல்லப்படும். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.